Hi students, welcome to IK Academy Excel. இந்த क्वेश्चन பாருங்க 122 65 50 125 நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். இந்த நாலு ஆப்ஷன்ல நல்லா பாத்துக்கோங்க. மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரியே இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். இது வந்து கிளாசிபிகேஷன் அப்படின்னு டாபிக் சொல்லுவாங்க. இல்லனா ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாலு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரியே இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த क्वेश्चन பாருங்க கொஞ்சம் டஃபா இருக்கும். காரணம் இது ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கு. ரெட்டப்படை என்ன இருக்கு? இது ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு. ஒற்றைப்படை நம்பரா இருக்கு. இதை தாண்டி எல்லாமே பகு என்ன இருக்கு? காம்போசிட் நம்பரா இருக்கு. அப்ப இதெல்லாம் இல்லாம வேற ஒரு லாஜிக் இதுல ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நான் அடுத்த சொல்லியிருந்தேன். அதுல ஒரு வீடியோ தான் இது. ஓகேவா? சோ குரூப் 2 மெயின்ஸ்ல ரீசனிங் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக் கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதான் இதுல பார்க்க போறோம். சரி சார், ஃபர்ஸ்ட் டாபிக் அனாலஜி கொடுத்துருப்பாங்களே, அதை நடத்திட்டீங்களா அப்படின்னா எஸ், நான் அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லாருமே வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காம இது யாரும் பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா பாத்துருங்க. ஓகே, இதை பார்த்து அதை பாருங்க. ஏன்னா அதை பார்த்து இதை பார்க்கணும் அவசியமே கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறு டாபிக்ஸ். இதுல நான் 10 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். 10 கொஸ்டின் பார்க்கலாம். 10மே டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ், டஃப்பான கொஸ்டின்ஸ். திடீர்னு எக்ஸாம் வந்துட்டா டஃபா இருக்கும். ஆனா அதை ஈஸியா எப்படி சால்வ் பண்ணுறதுதான் சொல்லி தரப்பேன். ஓகேவா? கவனிங்க, ஃபுல்லா பாருங்க. குரூப் 2 மெயின்ஸ்ல ரீசனிங் யார் யாரெல்லாம் தேவையோ அத்தனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசனிங் கேட்க போற 40க்கு 40மே நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணல, டஃப்பான கொஸ்டின்ஸ் பண்ண கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோ அனாலஜி டாபிக் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு அதையும் போய் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, போங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, என்ன சார் லாஜிக்? ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கு, ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு. வேற என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 122ங்கிறது ஆக்சுவலா 11 ஸ்கொயர் பிளஸ் 1. கரெக்டா? 11 ஸ்கொயர் பிளஸ் 1. 65ங்கிறது 8 ஸ்கொயர் பிளஸ் 1. 50ங்கிறது 7 ஸ்கொயர் பிளஸ் 1. ஏன்னா 120 ஒண்ணு கூட்டினா 122, 64 ஒண்ணு கூட்டினா 65, 49 ஒண்ணு கூட்டினா 50. பட் இதை வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகேவா? இதை வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 125 தான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 125 தான். இதை தாண்டி இதை கொஞ்சம் வேற மாதிரி கூட சொல்லலாம். இந்த மூணுமே டைரக்டா, எப்படி டைரக்டா ஒரு ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பரோ கிடையாது. இது டைரக்டா ஒரு கியூப் நம்பர், 5 கியூப் அப்படின்னு சொல்லலாம். சோ எப்படி பார்த்தாலும் இதான் வேற மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. இதே மாதிரி வேற ஒரு क्वेश्चंस இருக்கு, அப்படியே ஒண்ணு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. ரெண்டாவது क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13 23 33 43 எல்லாமே மூணுலயே முடியுது. ஓகே, ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த 13ன்றது பிரைம் நம்பர், பகாயன். 23 அப்படிங்கிறது பிரைம் நம்பர், பகாயன். 43 அப்படிங்கிறதும் பிரைம் நம்பர், பகாயன். இந்த 33ங்கிறது காம்போசைட் நம்பர், பகுயன். ஏன்னா இது வந்து 3ஆல 11ஆல தான் வகுப்படும். கரெக்டா? சோ அப்படிங்கிறப்ப இதுதான் ஆன்சர் வரும். சோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி 33. எல்லாமே ஆட் நம்பர், ஒற்றைப்படை மூணுல மூலமா தான் இருக்கு. பட் இது மட்டும் காம்போசைட் நம்பர், பகுயன். சோ கண்டிப்பா இந்த பிரைம் நம்பர் காம்போசைட் நம்பர் வச்சு கண்டிப்பா லாஜிக் வரும். வந்தா போட்டுருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 6 8 64 16. சூப்பர். 6 8 64 16. சூப்பர். இதுல எல்லாமே ஈவன் நம்பர், ரெட்டப்படை என்ன இருக்கு? பட் ஒரு விஷயம் யோசிச்சீங்க அப்படின்னா, இதுல இந்த 16 வந்து நான் 4 ஸ்கொயர்னு சொல்லுவேன். ஓகே, 64 வந்து 8 ஸ்கொயர்னு சொல்லலாம், 4 கியூப்னு சொல்லலாம். இந்த 8 வந்து நம்ம 2 கியூப்னு சொல்லலாம். ஆனா 6 வந்து எதுலையுமே நம்ம சேர்க்க முடியாது. ஸ்கொயரோ கியூபோ சொல்ல முடியாது. சோ இந்த மூணுமே ஸ்கொயர் நம்பராவோ கியூப் நம்பராவோ இருக்கு. பர்ஃபெக்ட் ஸ்கொயரா, பர்ஃபெக்ட் கியூபா. பட் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது, பர்ஃபெக்ட் கியூபும் கிடையாது. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 6. இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபுல்லா கொடுத்து வேற மாதிரியும், கியூப் ஃபுல்லா கொடுத்து வேற மாதிரியும் இப்படி மிக்ஸ் ஆகி கேட்கலாம், கரெக்டா அடிக்கணும். சோ தேர்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 6. நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. 1357. ஓகே, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन. 1357 இது எல்லாமே ஒற்றைப்படை ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஆனா ஒரு விஷயம் யோசிச்சீங்கன்னா, இந்த 7ங்கிறது பிரைம் நம்பர், பகாயன். சரி சார், 5ம் பிரைம் நம்பர், பகாயன். 3யும் பிரைம் நம்பர், பகாயன். 1ம் பிரைம் நம்பர், பகாயன். நிறைய பேர் சொல்றீங்க. 1 is neither a prime nor a composite number. 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகாயனும் கிடையாது. சார், பகாயன்னா அந்த நம்பர் 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பட்டா அதுக்கு பேர் பகாயன் தானே சார்? அப்ப 7 1ஆல வகுப்படுது, தன்னால வகுப்படுது. 5 1ஆல வகுப்படுது, தன்னால வகுப்படுது. 3 1ஆல வகுப்படுது, தன்னால வகுப்படுது. 1 1ஆல வகுப்படுது, தன்னாலையும் வகுப்படுதே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிரைம் நம்பர் பகாயனுக்கு 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுற டெஃபினிஷன் இருக்கு பாத்தீங்களா? அது இதுக்கெல்லாம் ஒத்து வரும், ஆனா இதுக்கு ஒத்து வராது. அப்ப நான் ஒரு டெஃபினிஷன் சொல்றேன்.
பிரைம் நம்பர் பகாயன்னா அதுக்கு 2 வகுத்தி மட்டும் இருக்கும். தட் நம்பர் ஒன்லி ஹேவ் 2 ஃபேக்டர்ஸ். அந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர் மட்டும் இருக்கும். 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து அது பகுஎண், காம்போசிட் நம்பர். 7 1ஆல 7ஆல வகுப்படும், 5 1ஆல 5ஆல வகுப்படும், 3 1ஆல 3ஆல வகுப்படும். ஆனா 1 1ஆல மட்டும் தான் வகுப்படும். அப்ப இது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு பேரே கிடையாது. அப்ப இதான் வேற செட்டு. அப்ப 4th ஆன்சர் ஆப்ஷனே 1. சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த क्वेश्चन 12 5 13 14. 12 5 13 14 ரொம்ப சூப்பரான क्वेश्चन. ஓகே, இந்த 12ங்கிறது ஈவன் நம்பர் பகுஎண். அது ஈவன் நம்பர்னு சொல்லலாம், ரெட்டப்படையன்னு சொல்லலாம், காம்போசிட் நம்பர் பகுஎண்ணும் சொல்லலாம். இந்த இவரும் ரெட்டப்படையன் பகுஎண், இவர் ஒற்றைப்படையன் பகாயன் பிரைம் நம்பர், இவர் ஒற்றைப்படையன் பிரைம் நம்பர் பகாயன். இப்ப என்னன்னா இவர் ஈவன் நம்பருங்க, ரெட்டப்படையன். சேம் இவர் காம்போசிட் நம்பர் பகுஎண்ணா இருக்காரு. இவர் ஆட் நம்பர் ஒற்றைப்படையன். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் பகாயனாவும் இருக்காரு. இவரும் ஆட் நம்பர் ஒற்றைப்படையன், பிரைம் நம்பர் பகாயன். இவர் வந்து ஈவன் நம்பர் ரெட்டப்படையன், இன்னொன்னு காம்போசிட் நம்பர் பகுஎண். எப்படி பார்த்தாலும் 2 டீம் ஒண்ணா இருக்கு, அந்த டீம் வேறையா இருக்கு. அப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? என்ன ஆன்சரா இருக்கும்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்கும். என்னன்னா இந்த 12 5 13 இந்த 3 வேல்யூவும் சேர்ந்தா, இந்த 3 வேல்யூவும் சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். இந்த 3 அளவுகளும் சேர்ந்தா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உருவாகும். பிதாகரஸ் தேற்றம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்னது 144, 5 ஸ்கொயர் என்னது 25. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 169 வரும். 169 கூட்டி எடுத்தீங்கன்னா 13, கரெக்டா 13 வரும். அப்ப இந்த 12 5 13 இது 3 சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாகும். இந்த 14 இந்த டீம்ல வரல. ஆன்சர் ஆப்ஷன் டி 14. சரி, இப்பெல்லாம் கேட்பாங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ் ரீசனிங் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை கேட்டா அடிக்கணும்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருவீங்க. அதுக்கு எனக்கு 100% 200% கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல. ஓகே, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 11 111 1111 1001. டக்குனு எல்லாம் இதை சொல்லுவீங்க. அதுல ஆன்சர் என்னன்னா, இப்போ இந்த 1001 இருக்குல்ல, 1001 இது ஆக்சுவலா 11ஆல வகுப்படும். ஓகேவா? அப்படி பார்த்தா இதுவும் 11ஆவது வகுப்பு அப்படின்னா கவனிங்க, இதுவும் 11ஆல வகுப்படும், இது 3ஆல வகுப்படும். ஓகே, இது 1ஆலையும் 11ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படுதா, 37ஆல வகுப்படும், 1ஆல வகுப்படும், 111ஆல வகுப்படும். நான் மினிமமா சொல்றேன். இது 101ஆல வகுப்படும், அப்புறமா 1111ஆல வகுப்படும், 1ஆல வகுப்படும். இது 11ஆல வகுப்படுது. ஓகே, அப்புறம் 91ஆல வகுப்படும், அப்புறம் 7ஆல 13 நிறைய நம்பரால வகுப்படுது. சோ என்ன சொல்ல போறேன்னா, இந்த 111 1111 1001 இதெல்லாம் பகுஎண், காம்போசிட் நம்பர். அப்ப இந்த 11 பிரைம் நம்பர் பகாயன். நமக்கு பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் லாஜிக் தெளிவா தெரியும். பட் இருந்தாலுமே கூட டக்குனு இந்த மாதிரி क्वेश्चंस வரும். நம்ம 1001 டிக் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அது இல்ல ஆன்சர். ஓகேவா? இந்த 1 கணக்கெல்லாம் வச்சலாம் ஒரு லாஜிக் சொல்ல முடியாதுப்பா. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 11 தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 5720 6710 2640 4220. ரொம்ப சூப்பரான ஒரு क्वेश्चन. எல்லாமே ஜீரோல முடிஞ்சிருக்கு. ஈவன் நம்பர், ஒரு ரெட்டப்படை எண், பகுஎண், காம்போசிட் நம்பர். வேற 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 என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும்னா, இந்த 5 plus 2 சேர்த்தீங்கன்னா இந்த 7 கிடைக்கும். 6 plus 1 சேர்த்தீங்கன்னா 7 கிடைக்கும். 2 plus 4 சேர்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். பட் இதுக்கு 4 plus 7 2 வராது இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் டி. இதெல்லாம் கேட்டிருக்காங்க சொன்னா கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஓகே, சோ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கேட்டாங்கன்னா புதுசா உங்களுக்கு இருக்காது, ஏன்னா நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, அதுக்காக. சரி, 8th क्वेश्चन பாருங்க. 4:2 8:4 18:6 32:8. எப்படி சார் ரேஷியோ எல்லாம் கேட்பாங்களா? கேட்டிருக்காங்க, கேட்பாங்க, கேட்டா மாட்டிக்கணும். 4:2 ரேஷியோ எடுத்தா 2:1 2:1. ஆனா 3:1 4:1 வருது. ஒரு டீம் சேர்க்க முடியல.
எஸ், ஒரு டீம் சேர்க்க முடியல. அப்ப என்ன லாஜிக்கா இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றேன் கவனிங்க. இந்த 8 ஸ்கொயர் என்ன 64, 8 ஸ்கொயர் 64, அதோட பாதி என்ன 32 இருக்கா? இருக்கு. 6 ஸ்கொயர் என்ன 36, அதுல பாதி என்ன 18 இருக்கு. 4 ஸ்கொயர் என்னது 16, அதுல பாதி 8. 2 ஸ்கொயர் 4 தான், அப்ப அதே 4 தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். இதோட ஸ்கொயரோட பாதி, ஸ்கொயரோட பாதி, ஸ்கொயரோட பாதி, பட் இதுக்கு அப்படி இல்ல. 8க்கு ஆன்சர் என்ன வரும்? அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 324/64, 256/49, 169/14, 289/64. ஓகே ஓகே ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஓகே, கவனிங்க. எல்லாம் இதுல ஆக்சுவலா ஒரு 4 செட்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. இத மொத்தம் தனித்தனியா பார்த்தாலும் 8 நம்பர் இருக்கு. ஆச்சரியப்படத்தக்க விஷயம், இந்த 8மே ஸ்கொயர் நம்பரா இருக்கு. 18 ஸ்கொயர் 8 ஸ்கொயர், 16 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 17 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். ஆனா எல்லாமே ஸ்கொயர் நம்பரா இருக்கிறதுனால தான் நமக்கு இன்னொரு டவுட் வருது. அப்ப அதுலதான் ஏதோ விஷயம் இருக்கு. ஓகே, சோ இது 17 ஸ்கொயர், கரெக்டா? இது 8 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 16 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 18 ஸ்கொயர், இது 8 ஸ்கொயர். சோ இந்த நம்பர்ஸ் பாக்குறப்ப லாஜிக் கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்குது. என்னது? 1 இணை கூட்டினா 8 வரும், 1 3 கூட்டினா 4 வரும், 1 6 கூட்டினா 7 வரும். ஆனா 1 8 கூட்டினா 8 வராது. சோ இதான் ஆன்சர். அதாவது என்னன்னா 17 ஸ்கொயர் தானே இது, அதை கூட்டி வர ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 13 ஸ்கொயர் தான் இது, அதை கூட்டி வர ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 16 ஸ்கொயர் தான் இது, கூட்டி வர ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 15 ஸ்கொயர் தான் இது, இதை கூட்டினா 9, அப்ப 9 ஸ்கொயர் 81 வந்திருக்கணும். அப்படி இருந்தா இது ஒரே டீம். சோ இது வேற டீம். ஆன்சர் ஆப்ஷன் 324/64. லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1629 3418 2349 1834. ஓகே, கொஞ்சம் சின்ன படத்தனமா தான் லாஜிக் இருக்கும். நம்ம என்னமோ யோசிப்போம், ஆனா ஈஸியான ஒரு லாஜிக்கா இருக்கும் பாருங்க. 1 6 கூட்டினா 7, அந்த 7 2 கூட்டினா 9 இருக்கா? இருக்கு. 4 3 கூட்டினா 7, 7 1 கூட்டினா 8 இருக்கு. 2 3 கூட்டினா 5, 5 4 கூட்டினா 9 இருக்கு. 1 8 கூட்டினா 9, 9 கூட்டினா 12 போயிடும். இதான் இந்த 3 கூட்டினா கடைசி நம்பர் வருது. அந்த லாஜிக் இந்த 3க்குமே இருக்கு, இதுக்கு இல்ல. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1834. சோ கிளாசிஃபிகேஷன் ரீசனிங் குரூப் 2 மெயின்ஸ்ல ரெண்டாவது டாபிக்ல கிளாசிஃபிகேஷன் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 10மே டிஃபரெண்டான क्वेश्चंस, டஃப்பான क्वेश्चंस, யோசிக்கக்கூடிய क्वेश्चंस. ரொம்ப இந்த சின்ன பிரகாரமான क्वेश्चंस கொண்டு வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணல. நான் தரமான செஷன் கொடுத்திருக்கேன். இதே மாதிரி அந்த குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங்ல இருக்கக்கூடிய 27 டாபிக் 40மே அடிக்கணும். நம்ம போற வீடியோஸ் மட்டும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்த டாபிக்மே நான் முடிச்சு தரேன். ஒரு 40 நான் எடுக்க வைக்கிறேன். சரிங்களா? சோ கிளாசிஃபிகேஷன் நம்ம இதோட பார்த்திருக்கோம். அனாலஜி இதே மாதிரி 10 क्वेश्चन டஃப்பான क्वेश्चन நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ போய் நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.